பிரான்சில் பல குடும்பங்கள் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் செலவுகளை சமாளிக்க தற்போதே திட்டமிடத் தொடங்கியுள்ளன. 2025ஆம் ஆண்டில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வுகள், குறிப்பாக எரிசக்தி கட்டணங்களில் ஏற்பட்ட வேகமான உயர்வும் வாழ்க்கை செலவின் அதிகரிப்பும் காரணமாக இந்த கிறிஸ்துமஸ் காலம் முடிவும் மிகவும் நிதி நெருக்கடியான ஒன்றாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பளங்கள் நீண்ட காலமாக மாற்றமின்றி இருப்பது குடும்பங்களின் நிதிநிலையை மேலும் பாதித்துள்ளது. இந்த சூழலில் பலர் காஃப் வழங்கும் உதவிகளை நம்பியுள்ளனர். குறிப்பாக கிறிஸ்துமஸ் போனஸ் எனப்படும் ஒரு சிறப்பு நிதி உதவி மிகவும் தேவையுள்ள குடும்பங்களுக்கு முக்கிய உதவியாக இருக்கும். காஃப் அமைப்பு கிறிஸ்துமஸ் போனஸை வருடந்தோறும் டிசம்பர் மாதத்தில் வழங்குகின்றது. ஒரு தனிநபருக்கு இது 152.45 யூரோவாக இருக்கும். தம்பதிக்கு 228.67 யூரோ வரை கிடைக்கலாம். குடும்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த தொகை 274 முதல் 503 யூரோ வரை அதிகரிக்கலாம். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு கூடுதல் தொகை வழங்கப்படும். இந்த உதவிக்கு தகுதியானவர்கள் பல்வேறு நிபந்தனைகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பொதுவாக RSA பெறுபவர்கள் அல்லது காஃப் வழங்கும் செயற்பாட்டு போனஸிற்கு தகுதியுள்ளவர்களே இந்த சலுகைக்கு தகுதியுடையவர்கள் ஆகும். உரிமையுள்ள நபர்களுக்கு எந்த ஒரு விண்ணப்பமும் தேவையில்லை. காஃப் தானாகவே கட்டணத்தை நேரடியாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் காஃப் வழங்கும் கிறிஸ்துமஸ் போனஸ் பலருக்கு நம்பிக்கையை வழங்கும். ஆனால் இது அதிக நிதி சிரமத்தில் உள்ளவர்களுக்கே மட்டுமே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.